தனுசு ராசி 2வது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன லக்னம்? விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி 2வது வீடாக வரும். இவங்களுக்கு போட்டிகளில், லாட்ரி சீட்டில் அல்லது கேம்பிளிங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் வருமானம் நல்லாயிருக்கும். இது அடிஷ்னல் இன்கம். ஆனால் இவங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பணத்தை வச்சு ப்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறதுங்கிறது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, பணத்தை வச்சு பண்ணக்கூடிய அத்தனை பிஸ்னஸும் இவங்களுக்கு ஒத்து வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது, திருப்பியும் அதில் விற்றுட்டு பணம் எடுக்கிறதுங்கிறது, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்குது, சேவிங்ஸ் எங்கே விரும்புவாங்க அப்படின்னா மெயினாக கையில் கேஷ் வச்சுக்கணும். அதே மாதிரி கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைக்கிறதுங்கிறது, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது, பெரும்பாலும் அந்த கேஷை சுற்றிலும் தான் இவங்களோட பிளானிங் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில் இருப்பு அந்த ஏரியாவில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு ஹை சக்ஸஸ் இருக்கும் பணத்தை வச்சே ஃப்ளோட்டிங் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு இவங்க போனாங்கன்னா. இதுதான் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த 2ஆம் இடம் தனுசாக வர்றதுக்கான பலன்.